நித்ரா ஆராவின் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற ஜோதிடர் நம்ம நித்ராவின் ஆஸ்தான ஜோதிடர் திரு மோகன்ராஜ் அவர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கான ஜோதிட ஆன்மீக கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார். இப்போ வாங்க கேள்விகளுக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி இப்போ ஒரு வாசகர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ குலதெய்வத்தை கனவில் கண்டால் அதுக்கு என்னங்க சார் பலன்? பொதுவாக குலதெய்வம் கனவுல வருது அப்படின்னா, இப்போ நமக்கு புதிய முயற்சிகள், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கவலைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் உதவிகள் ஏதாவது கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதை நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம கும்பிடுறதும் ஒரு விதமான ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். இல்லை அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அதை நிறைவேற்றாமல் இருந்தாலும் அந்த குலதெய்வத்தோட பண்டிகை வரும் பொழுது நம்மளுடைய கனவுல வந்து நமக்கே அவங்க நினைவூட்டுற மாதிரியும் இருக்கு. இரண்டாவது கேள்வி, திருமண கோலத்தில் ஒரு தம்பதிகள் இருப்பது போல கனவு கண்டால் அதுக்கு என்னங்க சார் பலன்? திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரி கனவு காண்றாங்க அப்படின்னா, ஒரு உத்தியோகத்திலேயோ இல்லை தொழில் சார்ந்த துறைகளில் அவங்களுடைய மதிப்பும் செல்வாக்கும் கொஞ்சம் உயரும், அதற்கான காலகட்டங்கள் அமைய போகுது அப்படிங்கிறத இந்த கனவு சுட்டி காட்டுது. உங்களுக்கான ஜோதிட ஆன்மீக கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி வரும் வீடியோக்களில் ஜோதிடர் உங்களுக்கு பதிலளிப்பார். மூன்றாவது கேள்வி, ஸோ இப்போ சந்தன மரத்தை வந்து கனவுல கண்டா அதுக்கு என்னங்க சார் பலன்? அதாவது சந்தன மரத்தை நம்ம கனவுல பார்க்குறோம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். என்னன்னா ஒரு பெண், அதாவது ஒரு திருமணமான பெண் சந்தன மரத்தை கனவுல பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே வந்து ஒரு ஆண் வந்து ஒரு சந்தன மரத்தை பார்க்குறாரு அப்படின்னா ஒரு வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காரு, அப்போ அந்த முயற்சிகளை கை கொடுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இந்த காலகட்டங்கள் இருக்குது. இதே வந்து ஒரு அரசியல்வாதி சந்தன மரத்தை பார்க்குறாரு அப்படின்னா அந்த சந்தன மரம் என்ன பண்ணும், நம்மளுடைய செல்வாக்கை உயர்த்தும். அப்போ அவர் செய்கிற ஒரு சில உதவிகள் மூலமாக அவருடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த சந்தன மரம் அப்படிங்கிறது நம்மளுடைய செல்வமும் செல்வாக்கையும் உயர்த்தக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுது. நான்காவது கேள்வி, ஸோ பெரிய ஆடம்பரமான அரண்மனையை வந்து அது வந்து கனவுல கண்டா அதுக்கு என்னங்க சார் பலன்? இப்போ பெரிய ஒரு ஆடம்பரமான அரண்மனையை நம்ம கனவுல பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் தவறாக பயன்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, அந்த பொருளுடைய விலையை சரியாக பார்க்காம அதில் போய் முதலீடு செஞ்சுட்டு கடைசியில் ஏன் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ இந்த காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய அளவில் முதலீடோ அல்லது ஜுவல்ஸோ ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா, நகையோ இல்லை ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் வாங்கிறது கொஞ்சம் நல்லது. அதுதான் இந்த கனவு நமக்கு சொல்லுது. ஸோ ஐந்தாவது கேள்வி, இப்போ முத்துக்குமாருங்கிற ஒரு நபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ தானியங்களை வந்து சேமிக்கிற மாதிரி கனவு கண்டா அதுக்கு என்னங்க சார் பலன்? அதாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதுசாக சேமிப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது புதுசாக ஒரு தங்க சீட்டு ஒன்று போடலாம், இல்லாட்டினா ஒரு நீண்ட கால வைப்பு தொகைகள் போடலாம், ஆர்டி, அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ இந்த காலகட்டங்களில் உங்கள்கிட்ட பண வரவு கொஞ்சம் நிறையா இருக்கும். அதை சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு எதிர்காலத்துக்கு தகுந்த விதத்தில் நீங்கள் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறத இந்த கனவு சொல்லுது. உங்களுக்கான ஜோதிட ஆன்மீக கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி வரும் வீடியோக்களில் ஜோதிடர் உங்களுக்கு பதிலளிப்பார். ஸோ இது வந்து ஆறாவது கேள்விங்க சார். ஒரு வாசகருக்கு வந்து குழப்பமாக இருக்குது, அவங்க வீடு வந்து எரியிற மாதிரி கனவு கண்டுருக்காங்க. ஸோ அது வந்து அதுக்கான பதில் என்னங்க சார்? நம்ம குடியிருக்கிற வீடு எரியிற மாதிரி கனவு காண்றாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அது வயசுக்கு வர சூழ்நிலை இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வியாபாரம், உத்தியோகம் இல்லை புதுசாக ஏதோ ஒன்று செய்யலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம் தான் இந்த சூழ்நிலை அப்படிங்கிறத இந்த கனவு நமக்கு சொல்லுது. ஸோ அடுத்த கேள்விங்க சார், மோகனப்பிரியாங்கிற ஒரு வாசகி வந்து அவங்க ஆசிரமத்தில் இருக்க மாதிரி வீடெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு ஆசிரமத்தில் இருக்க மாதிரி கனவு கண்டுறாங்க. ஸோ அதுக்கு என்னங்க சார் பலன்? மோகனப்பிரியாங்கிற ஒரு வாசகி அதாவது ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரி கனவு கண்டிருக்காங்க. அதாவது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரமம் அப்படிங்கிறது
நம்ம எல்லாத்தையும் வெறுத்துட்டு போகிற இடம்தான். ஆனால் கணவன் வரும் பொழுது அதற்கு நேர்மாறாக நடக்கும். அதாவது அவங்க நீண்ட நாளாக தடைப்பட்டுட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஒரு உத்தியோகத்தில் ஒரு ஊதிய உயர்வு, நிலை மாற்றம், இடமாற்றம், திருமணம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டங்களில் திருமணம் அமைகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ ஒரு வேலைக்கு தேடிட்டு இருக்க ஒரு வாலிபராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் அமையும் அப்படிங்கிறது இந்த கனவு சொல்லுது. திருநங்கைகள் என்னை ஆசீர்வதிப்பது போல கனவு கண்டால் அதுக்கு என்னங்க சார் பலன்? திருநங்கைகள் ஆசீர்வதிக்கிற மாதிரி கனவு காண்றோம் அப்படின்னா கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அதாவது ஒரு மனைவியோ ஒரு கணவனோ இந்த மாதிரி கனவு கண்டிருந்தாங்க அப்படின்னா தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுன்னு அர்த்தம். இதே ஒரு வயோதிக ஒரு பெண்மணியோ இல்லை ஒரு வயதான ஒருவரோ கனவு கண்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமை கொஞ்சம் குறையிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். சம வயதினராக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா அவங்க நண்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் குறையிறதுக்கான சூழ்நிலைகள் அமைகிற காலகட்டம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த கேள்விங்க சார், ஒருவர் பன்றியாக மாறுவது போல் கனவு கண்டால் அதுக்கு என்னங்க சார் பலன்? பன்றியாக ஒருவர் உருமாற மாதிரி கனவு காண்றார் அப்படின்னா ஒரு தொழில் செய்கிறார் அப்படின்னா ஒரு கவனக்குறைவுனால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ வேலை செய்கிற இடத்துல கவனக்குறைவாக இருந்து தன்னுடைய வீண் பேச்சுக்களில் போய் மாட்டிக்கிறது, மற்றவங்க மேலே போய் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால இவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் நாம் நம்மளுடைய பணி என்னவோ அதில் மட்டும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத இந்த கனவு சொல்லுது. சார் அடுத்த கேள்வி, வாசகர் பேர் அமிர்தகுமாருங்க சார். அவங்க ஆசிரியர் பாடம் நடத்துகிற மாதிரி கனவு கண்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னங்க சார் பலன்? இப்போ அமிர்தகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் பாடம் நடத்துகிற மாதிரி, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிற மாதிரி கனவு காண்றார். அதாவது ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிற மாதிரி கனவு காண்றது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு புதிய துறை சார்ந்த தேடலும் வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அமையும் அப்படிங்கிறது இந்த கனவு சொல்லுது. அப்போ புதிய துறை சார்ந்த தேடலுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். வியூவர்ஸ் அனைவருடைய கேள்விகளுக்கும் நிதானமாக பதிலளித்த நமது ஜோதிடர் அவர்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. உங்களுக்கான ஜோதிட ஆன்மீக கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி வரும் வீடியோக்களில் ஜோதிடர் உங்களுக்கு பதிலளிப்பார். நித்ரா குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உடனுக்குடன் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மிக்க நன்றி சார். நன்றி.